நீ உன்கிட்ட ஒன்றும் இல்லையே, துறவிகளுக்கு மானவமான அர்த்தம் இல்லை. அதை சொன்னார். சரியானே? ஓகே. அப்போ பிரதிபக்ஷ பாவனா சொல்லுங்க. நான் ஒரே உதாரணம் எடுத்தேன். அந்த கோபத்துக்கு எதிர்மாறானது அன்பு, மன்னிப்பு, மற்றது என்ன சொன்னால் சகிப்புத்தன்மை. பாத்தியமான், இதுதான் பிரதிபக்ஷம். அப்படி பொறாமை இல்லை உதாரணம் அது நம்மளோட ஊரில் நிறைய இருக்குது. யாரும் கொஞ்சம் அவன் 9 எடுத்தான், அப்பா என்ன புலந்து அடித்தான்னு சொல்லாமல் வா இல்லை அவனுக்கு பார்த்துமா என்ன டன் வெல், என்னால் முடியலை, யூ ஆர் டன் இட், கங்க்ராச்சுலேஷன். அப்போ அது பெருந்தன்மை. சொல்லுங்க. அதாவது மற்றவங்களோட வாழ்த்துறது ஒரு இந்த இதில் உயர்ந்தவங்களால் முடியும். மற்ற சாதாரண வாக்கள் தான் பொறாமை வரும். நமக்கு பொறாமை வந்தால் நீயும் பாமர். அது மற்றவங்கள வாழ்த்த பல. சொல்லுங்க. நான் என்றிருந்து உயர்ந்தவரை உயர்பவரை வாழ்க்கையில் என்னை விட வெற்றி அடைபவர்களை வாழ்த்துவேன். இது சாதாரண மக்களால் முடியாது. இதுதான் எனது ப்ரோ ஆக்ஷன். சரிமான்? அப்போ இன்னொன்று இருக்குது. இந்த பொறாமை பட்டியண்டா அப்படி இருக்கிறது போயிடும். ஆனால் வாழ்த்தினேண்டா உன் தெய்வம் முன்ன வாழ்த்தி நீ முன்ன வருவாய். நான் சொல்ல விடங்கடா. எஸ் இந்த சமுதாயத்தில் ஒரு அசிங்கம் தான் நான் சொல்லுவேன், பாவம் நான் சொல்லுவேன். அதாவது இல்லை பொறாமை. அது நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்ய உதவும். நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இப்போ வரல, சயின்ஸ் வரல, மேத்ஸ் வரலன்னு சொன்னால் அந்த ஊக்கம் குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு வகையில் பார்க்க போனேன் என்ன சொன்னால், உங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் எப்படி வரலன்னு கதைக்க மாட்டீங்க, ஐ கேன் தான் சொல்லுவீங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சூழல், நான் இன்னும் சூழல் என்ன சொல்லியிருந்தேன், நல்ல நண்பர்கள், அது நல்லா தெரிஞ்சவங்க, சயின்ஸ் தெரிஞ்சவங்க நம்ம டீம்லேயே இருக்குங்க, சயின்ஸ் தெரிஞ்ச, மேத்ஸ் தெரிஞ்ச, நல்லா நம்மளை விட நல்லா செய்கிறார்கள் இருப்பாங்க. அவங்களோட செய்கிறவங்கள என்ன நடக்கும், அவங்கள்ட்ட ஒன்று நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி அவங்களே சொல்லி தரலாம். என்ன அப்ப அது மாதிரி நல்ல சூழல் நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்ய உதவும். சரியா? அடுத்தது பாருங்க, விசிபிலிட்டி டிரைவ்ஸ் பிஹேவியர். கண்களுக்கு தெரியும் பொருட்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நல்ல பழக்கங்களுக்கு தேவையான பொருட்களை வெளிப்படையாக வையுங்கள். பாருங்க அந்த பிக்சரே பாருங்க, ஒரு ஆபீஸ் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு. தேவையான லேப்டாப், நீங்க புக்ஸ், இந்த கண்ணுல படுறது முழுக்க அவங்களோட வேலைக்கு தேவையான பொருட்களாக தான் இருக்கு. அவங்களோட கவனத்தை கலைக்கிற பொருட்களாக இல்ல. என்ன இப்ப நீங்க படிக்கணும்னு சொன்னா உங்களை கண்ணுல இருந்து வரணும், புத்தகம் பண்ணி ஒழிச்சு வைக்கிறாங்க இல்ல. அப்ப அது மாதிரி உங்களோட கண்ணுல வர்ற மாதிரி வைங்க. எடுத்து ஈஸி அக்சசிபிளா இருக்கணும். உங்களுக்கு எதையா ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இத்தனை நிலைமைனா டக்குன்னு பக்கத்துல இருக்கணும். சரியா? நான் சொல்ல போறேன், நான் சொன்ன ரெபல் என்ன ஒண்ணுன்னா, நான் தான் அவளை வாழக்கிட நம்மளை குடும்பம் பையன் இல்லை இன்னும் அப்படியே காலை வாருவாங்க. இந்த சமுதாயத்தை சொல்கிறேன், அது நம்மளோட குடும்பமாக இருக்கலாம். இந்த முன்னேற்றத்துக்கு அவங்க தடையாக இருந்தால் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லாத, அவங்கள்ட்ட வெளிப்படையாக ஒன்றும் செல்ல, நீ அதை எதிர்மாறாக நட. இதில் சொன்னா ஐயா இதுக்குலையே நான் ஒன்றுமான், இப்போ நம்மளோட குடும்பமே நம்மளோட சொந்தக்காரர் இல்லை நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தால் என்ன ஒன்று இல்லை அவங்களோட ஒதுக்கி நீ ஒதுங்கும், அவங்கள ஒதுக்கும், அதான் செய்யலாம். நான் சொல்லி பார்த்தா முடியலை, எல்லாரையும் விட்டுரு நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். ஏன்னா நீ என்னையே காலவார வந்தா இல்லை ஒரு ரெபல். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், உலகம் முழுக்க வெற்றியாளர்களுக்கெல்லாம் அவங்களோட குடும்பமும் சமுதாயமும் தான் எதிராக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க இல்லை, தே லெஃப்ட். அதுதான் மனதால் ஒதுக்கலாம். நல்லா படிக்கிறவங்கள நானும் தான் படித்தேன். இந்த பீச் இருக்குது, நான் நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற இடமில்லை அடிங்களோட வீட்டை இந்த இருக்கே, நாங்கள் கதிரை போட்டு லைட் போட்டு குழுகுலண்டு ஏசி மாதிரி இடம் இருக்குது. ஒரு சைக்கிளில் வந்து உடனே இங்கே இருந்து படிக்கலாம் இல்லையோ, அவங்க சொல்ல படி தெரியாமல். அப்போ இது பாயிண்ட் என்னென்னா கலாச்சாரம். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், நம்மட இந்த சமுதாயத்தில் இருந்த கலாச்சாரம் உன்னை காலவார நீ முன்னேற சொல்லி எனக்கு எதிராக சொல்லுங்க. அப்போ இந்த நம்மளோட சமுதாயத்தை அவன் பழகி போனாங்க, அவங்க முன்னேறலையே. இப்போ பொறாமை, எரிச்சல், வெறுப்பு, இந்த கோயில்களெல்லாம் கட்டாயம் சொல்லலாம். இந்த கோயிலெல்லாம் வழக்கு வச்சுருக்காங்கம்மா. ஒரு சர்ச்சில் ஒரு மொஸ்கில் கேள்விப்பட்டீங்களா? இல்லையே, அவமானம் இல்லை. அதுக்கு நீ கும்பிட்ற தெய்வத்து அந்த கோயில் நீ வச்சா நீங்கள் அவ்வளோ ஒரு நேரம் போவாங்க. நான் பப்ளிக்கெலாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்
அது கும்பிட்றது. நீ அந்த கோயிலை கும்பிட்றாய், அவருக்கு எதிராக நீ வீணாக என்ன அவன் அங்கே இருக்கிற ஜட்ஜ் இருக்கவும் வேறு மாதிரி சேர்ந்த அதுக்கு பக்க கேடு. ஐயா யூ அப்போஸ் வாட் ஐ சே. எஸ் ஓ எஸ். அப்போ ஏன் எதிரா போகிறேன்டா, நீ அவனோட சண்டை ஓடிய போகாத, நீ விளைவிக்கும். சரியாம்மா? இல்லை விளைவிக்கணும்னா நான் முன்னேறேன். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, இப்போ நான் சிங்கள இங்கிலீஷ்லாம் படித்தேன். எங்கள் அம்மா பள்ளிக்கூடமே போகணான்னு சொன்னான். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆனால் நான் தீர்மானிச்சேன் நான் படித்தே தீருவேன் இல்லை. அப்போ இது ரபல்னா கெட்ட வழக்கம் இல்லையே இல்லை, நான் வாழ்க்கையில் முன்னேறி காட்ட போகிறேன் இல்லை. அதை நீங்கள் மிச்சம் கவனமாக, உங்களை சுற்றி உள்ள மக்களின் பழக்கங்கள் உங்களை பாதிக்கும். அவங்களோட பழக்கம் எல்லாம் வேடிச்சுன்னு இல்லை இன்னும் சரி விளங்கடாம ஒரு ஆள் விளங்கப்படுது நான் சொல்கிறத. ஆறு ஆமாம் கொடுங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதே பழக்கம் நம்மளுக்கும் வருது. கெட்ட பழக்கம் வரணும், சுற்றிய பழக்கம் வரணும். அதுக்கு வேணா அதுக்கு பேர் நம்ம அவங்க சொல்றது கெட்ட பழக்கமா இருந்தால் அதுக்கு எதிராக நம்ம நடக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்ல பழக்கம் செய்தால் அதை ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆனால் எதிராக நடக்கணும்னா அந்த முன்னு போய் சண்டை பிடிக்காது. அது விளங்க அவருக்கு கொடுங்க நல்ல பழக்கம் தெரியும். எஸ். ஆனால் நம்மளோட ஆக்கள்கிட்ட இதை தான் நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்க நல்ல பழக்கம் காணாது. நானே அதான் சொல்லுங்க, காணாது. இல்லாட்டி நீங்கள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லை. பொருளாதாரத்தில் டவுன், படிப்பில் பரவாயில்லை இல்லை, என்ன நம்மளோட ஆரோக்கியத்தில் வேறு பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டேன் இல்லையோ சொல்லி. ஆகவே இது முழு இனம் மாற்றணும். அது உன்னால் முடியும், என்னால் முடியும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன். இந்தியாவிலே 6 கோடியா ஐயா இந்த ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது. அந்த கனடா போகிறதுக்கு வலுவேஷன் சர்டிஃபிகேட் 6 கோடி. ஹோண்டா கார் எங்கள் மைசூர் ஐயா யார் வந்தேன் இப்போ கிட்டாடி யார் வந்தேன் சொல்லுண்ணா வரதானே எங்கள் கையெழுத்தோ அந்த இருக்கு இல்லை வந்துடுவாங்க பெரிய ரெண்டா இன்னும் இல்லை நான் செய்து காட்டுகிறேன். இப்போ நீங்கள் செய்து காட்டி கொண்டு இருக்கோம். இப்போ இந்த விக்கி என்று நம்மளோட நண்பர் என் அவர் இங்கே இருக்குது விக்னேஸ்வரன். எத்தனை கோடி தெரியுமா அதுக்கு செலவு? எத்தனை கோடி எதிரியில். அங்கே ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது, அது அக்கறை பத்தை சேர்ந்த ஒரு மசாஜ். அவர் கனடாவில் பெரிய ரிச் மேன் தெரியுமா. அவர் வீட்டில் நான் 5 நாள் தங்கியிருந்தான் இல்லை. அது அண்டர் கிரவுண்டில் பப்பரைக்கு சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஊரில் அவன் என்ன வேண்டாம் செய்து காட்டலாம். வேலை வேலையண்டு வாயை திறக்காது. சொல்லுமா உன்னால் சொல்லுங்க என்னால் முடியும். இப்போ அவர் நல்லா பிளான் பண்ணி கவனமாச்சு கடைசியாக நான் பிறந்த ஊருக்கு நானே ஏதாவது செய்யணும் வேண்டு அவ்வளவும் செலவு வருமானம் நத்தி அவன் சொல்ல செய்து கொண்டிருக்கான். இப்போ நம்மளை சொல்லுங்க என்னாலும் முடியும் செய்து காட்டுகிறேன்.